Hi friends, இது உங்கள் லேர்ன் வித் GNK. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் ப்ரோஸ் 1ல் ரெண்டாவது பார்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம பங்கி ஜம்பிங்னா என்ன, ரிப்போர்ட் ரைட்டிங்னா என்ன, அட்வர்டைஸ்மெண்ட்னா என்ன, அதிலேருந்து எப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். வீடியோக்கான பிளேலிஸ்ட் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ எல்லா வீடியோஸும் நம்ம வந்துட்டு போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அதை வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ வந்து பங்கி ஜம்பிங் அப்படின்னா என்னென்னு பார்த்துடலாம். பங்கி ஜம்பிங் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ஆக்டிவிட்டி. இது வந்து என்னென்னா ஒரு பெரிய பில்டிங்கில் இருந்தோ இல்லை ஒரு பெரிய இடத்துல இருந்தோ ஹைட்டான இடத்துல இருந்து ஒரு லாங்கான எலாஸ்டிக் ரோப் மாதிரி கட்டி அதிலிருந்து ஜம்ப் பண்ணுறது. ஸோ அதை தான் என்னென்னா பங்கி ஜம்பிங் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஜம்பிங் ஹைட் அப்படிங்கிறது எங்கே வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மோகன் செட்டி வில்லேஜ், ரிஷிகேஷில் இருக்கக்கூடிய மோகன் செட்டி அப்படிங்கக்கூடிய ஒரு கிராமத்தில் இந்த ஜம்பிங் ஹைட் அப்படிங்கிறது இருக்குது. ஓகேவா? ஸோ ஏன் அதை வந்து முக்கியத்துவமாக நிறைய இடத்துல இருக்கலாம், ஆனால் இதை வந்து ஏன் முக்கியத்துவமாக சொல்கிறாங்க அப்படின்னா இதுதான் வந்துட்டு ரொம்பவே ப்ரிஃபரபிளான, அதாவது இதை வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணக்கூடிய ஒரு பங்கி ஜம்பிங் டெஸ்டினேஷன், ஒரு இடம். ஓகேவா? இந்தியாவில் அதுவும் எவ்வளோ ஹைட் அப்படின்னு பார்த்தோம்னா 83 மீட்டர்ஸ். ஸோ இந்தியாவில் ப்ரிஃபர் பண்ணக்கூடிய ஒரு ஜம்பிங் ஹைட், பங்கி ஜம்பிங்கான பிளேஸ் எது அப்படின்னா மோகன் செட்டி வில்லேஜ், ரிஷிகேஷில் இருக்குது. அதோட ஹைட் என்ன அப்படின்னா 83 மீட்டர். ஓகேவா? இது வந்து இந்தியாவில் நம்ம வந்து ஒரு ஃபிக்ஸ்டு பிளாட்ஃபார்ம், நிறைய இடத்துல வந்து வேறு இடத்துலலாம் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு ஃபிக்ஸ்டு பிளாட்ஃபார்ம் பங்கி ஜம்பிங்க்கு அப்படின்னா அது இந்தியாவில் இந்த ஒரே ஒரு பிளேஸ் தான் இருக்குது. இந்த பங்கி அப்படிங்கிறத யார் டிசைன் பண்ணாங்க அப்படின்னா நியூசிலாண்டில் இருக்கக்கூடிய டேவிட் ஆலர்டைஸ். ஓகேவா? டேவிட் ஆலர்டைஸ் அப்படிங்கிறவர் தான் இந்த பங்கி அப்படிங்கிறத டிசைன் பண்ணிக்கிறார். இந்த மாதிரி ஒரு இது. ஓகேவா? கேன்டிலிவர் பிளாட்ஃபார்ம் இஸ் பில்டு ஓவர் இந்த கேன்டிலிவர் பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல, அதாவது ரிவர் கங்கால இந்த கேன்டிலிவர் பிளாட்ஃபார்மை வந்து என்னன்னா பில்ட் பண்ணியிருக்காங்க. இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜம்புக்கு 2500 ரூபாய் வந்துட்டு சார்ஜ் பண்ணுறாங்க. இது வந்து எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு ரொம்ப ஒர்த்தாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ரிவர் கங்காங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. 2500 ரூபாய் ஒரு ஜம்பிங்க்கு. இந்த பங்கி ஜம்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு என்னன்னா ரிஷிகேஷில் ஒரு ஸ்டன்னிங்கான ஒரு இடம் அப்படின்னே சொல்லலாம். இது வந்து என்னன்னா நமக்கு மினிமம் ஏஜ், அந்த பங்கி ஜம்பிங் வந்து பண்ணணும் அப்படின்னா அதுக்கான மினிமம் ஏஜ் வந்துட்டு 12 இயர்ஸ் இருக்கணும். அவங்களுடைய வெயிட் வந்து பார்த்தோம்னா 40 கிலோலேருந்து 110 கிலோ வந்துட்டு வெயிட் இருக்கணும். ஸோ இது வந்துட்டு மினிமம் ரெக்குயர்மெண்ட் பங்கி ஜம்பிங் வந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்னா. அவ்வளோ. ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக அட்வர்டைஸ்மெண்ட் பற்றி பார்க்கலாம். அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறது என்ன ஃபார்மேட்டில் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஆடியோ ஃபார்ம்லையும் இருக்கலாம், விஷுவலாகவும் இருக்கலாம், இல்லைனா ஆடியோ விஷுவலாகவும் சேர்ந்து இருக்கலாம். இது வந்து அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு மார்க்கெட்டிங் கம்யூனிகேஷன். நம்ம வந்து ஒரு பொருளை, ஒரு சர்வீஸையோ ஒரு பொருளையோ நம்மளுடைய ஐடியாவையோ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா மார்க்கெட்டிங் மூலமாக நம்ம சேல் பண்ண போகிறோம், அதை வந்து ப்ரொமோட் பண்ண போகிறோம். நம்மளோட ஐடியாவை ப்ரொமோட் பண்ணணும், நம்மளுடைய சர்வீஸை ப்ரொமோட் பண்ணணும், இல்லை நம்ம ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணணும், சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மார்க்கெட்டிங் கம்யூனிகேஷன் தான் அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ இது வந்து ஆடியோவாகவும் இருக்கலாம், விஷுவலாகவும் இருக்கலாம், ஆடியோ விஷுவலாகவும் இருக்கலாம். அப்போ இந்த அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு அட்ராக்டிவாக இருக்கணும்னா என்னென்ன வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னா, இல்லை ஒரு பிராண்ட் இருக்குது, இல்லை ஏதோ ஒரு அவுட்லெட் இருக்குது அப்படின்னா அதோட நேம் கண்டிப்பாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் ப்ராடக்டோட நேம். ஓகேவா? அடுத்து அந்த ப்ராடக்டை யார் ப்ரமோட் பண்ணுவாங்க, யாரோடது. ஓகேவா? ஸோ யார் வந்து மார்க்கெட்டிங் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுடைய அட்ரஸ், அவங்களுடைய கான்டாக்ட் இன்ஃபர்மேஷனோட இருக்கணும். அவங்களுடைய வெப்சைட் கொடுத்தாலும் கொடுக்கணும். ஓகேவா? அவங்களுடைய வெப்சைட் கொடுக்கறதும் நல்லது. ஸோ அட்ரஸ் வித் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் அண்ட் வெப்சைட். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த ப்ராடக்டோ இல்லை என்ன சர்வீஸ் பண்ணுறாங்களோ இல்லை அவங்களுடைய ஐடியா என்னவோ அதை வந்துட்டு ஒரு இமேஜாக, ஒரு விஷுவலாக வந்துட்டு நம்ம காமிக்கணும். இமேஜாக மட்டும் இல்லை, அது விஷுவலாக எப்படி வேணாலும் காமிக்கலாம். அடுத்து டார்கெட் டெமோகிராஃபிக்ஸ் அப்படின்னா மக்கள். ஓகேவா? ஸோ எந்த மக்கள் தொகையில் எந்த இடத்த வந்து டார்கெட் பண்ணணும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில பொருள் ஒவ்வொரு குறிப்பிட்ட ஏரியாவில் மட்டும்தான் சேல்ஸ் ஆகும், அங்கே மட்டும் கிடைக்காது. அப்போ அந்த பொருள் வந்து அங்கே வந்து நம்ம டார்கெட் பண்ணணும். ஸோ அதுதான் டார்கெட் ஆடியன்ஸ், டார்கெட் கஸ்டமர் அப்படிங்கிறது. அடுத்து ஃபீல் பண்ணக்கூடிய மாதிரியான டிஸ்கவுண்ட்ஸ், ஆஃபர்ஸ் அதெல்லாம் கொடுக்கணும். கலர்ஃபுல்லான பேக்ரவுண்ட் இருக்கணும் அவங்க பண்ணக்கூடிய அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில். கலர்ஃபுல்லான ரீடபிளான டெக்ஸ்ட் இருக்கணும். அதுக்கப்புறம் நல்ல கேட்சி, அதாவது ஒருத்தவங்க இப்போ அதை வாசிக்கிறாங்க, அந்த பொருளோட டெஸ்கிரிப்ஷனை வாசிக்கிறாங்க அப்படின்னா அதை வந்து அவங்கள கேட்ச் பண்ணுற விதமாக இருக்கணும். அந்த ப்ராடக்டோட பெனிஃபிட் பற்றி சொல்லணும். அதுக்கப்புறமா அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில்
பார்டர்ஸ் லைன்ஸ் அதெல்லாம் ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணணும். இதெல்லாம் வந்துட்டு இந்த அட்வர்டைஸ்மெண்ட் அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் இருந்தால் நல்லா ஒரு அட்ராக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக ரிப்போர்ட் ரைட்டிங்னா என்னென்னு பார்க்கலாம். ரிப்போர்ட் அப்படிங்கிறது ஸோ இதுலேருந்து வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வர வாய்ப்பு இல்லை. ஆனால் இதை வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதை வந்து இந்த ஃபர்ஸ்ட் 2 லைன் இருக்குல்லையா, இதை வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் ரிப்போர்ட் ரைட்டிங்லையும் ரிப்போர்ட் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர்டாக ஒரு வடிவமைப்பாக ஒரு ஆர்கனைஸ்டாக நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படின்னா அதுதான் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து என்னன்னா நம்ம அந்த ரிப்போர்ட் மூலமாக நம்ம வந்து இன்ஃபர்மேஷனை தெளிவாக வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதுதான் வந்துட்டு ரிப்போர்ட் ரைட்டிங். ஸோ ஒரு ஸ்ட்ரக்சர்டு வேல நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி ஈஸியாக புரிகிற மாதிரி ஒரு கண்டென்ட்டை கொடுக்குறோம் அப்படின்னா அதுதான் ரிப்போர்ட் ரைட்டிங். அப்போ இது வந்து ஷார்ட்டாகவும் இருக்கணும், ஷார்ப்பாகவும் இருக்கணும். அதே டைமில் அதை வந்துட்டு ஒரு கன்சைஸ், அதாவது ஒரு கரெக்டான ஒரு இதை வந்து கொடுக்குற மாதிரி இருக்கணும். ஓகேவா? அவ்வளோதான். அடுத்து இதோட ஃபார்மேட் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு ரிப்போர்ட் அப்படின்னா அதில் மஸ்ட் டைட்டில் வந்துட்டு கண்டிப்பாக இருக்கணும். அந்த ரிப்போர்ட்டை யார் எழுதுனாங்களோ அவங்களுடைய நேம் இருக்கணும். அதுக்கப்புறம் இதை வந்து பார்த்துக்கோங்க, ரிப்போர்ட் ரைட்டிங்கில் என்னென்ன இருக்கணும் அப்படிங்கிறதுல இந்த இது கேட்க வாய்ப்பு இருக்குது. வாட், வென், வேர், ஒய், ஹூ, ஹவு, இந்த வந்து இந்த ஒரு 6 கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்துட்டு அது ரிப்போர்ட்டில் வந்துட்டு இருக்கணும். ஓகேவா? ஸோ என்னன்னா வாட் அப்படின்னா நேம் ஆஃப் த ஈவெண்ட், அந்த ரிப்போர்ட் எழுதுறாங்க இல்லையா, ஸோ அதை வந்து எதை பற்றி எழுதுறாங்க அப்படிங்கிறது, அந்த ஈவெண்ட் வந்து எந்த டைம்ல எந்த டேல எழுதுனது, எந்த பிளேஸ்ல நடந்ததை பற்றி எழுதுறாங்க, என்ன பர்பஸ்க்காக எழுதுறாங்க, அந்த ஈவெண்ட்டை சீஃப் கெஸ்ட் யாரு, அந்த ஈவெண்ட்டோட டீட்டெயில்ஸ் என்ன, அந்த ஈவெண்ட் நடந்தனால என்ன விளைவு ஏற்பட்டுச்சு, ஸோ இதெல்லாம் வந்துட்டு அந்த ரிப்போர்ட்ல இருக்கணும். ரிப்போர்ட் எழுதும்போது சிம்பிள் சென்டென்ஸ்ல பாஸ்ட் டென்ஸ்ல எழுதணும். ஓகேவா? பாஸ்ட் டென்ஸ்ல தான் ரிப்போர்ட் வந்துட்டு எழுதணும். பிரீஃபா எழுதணும். டு நாட் எக்ஸாகரேட் த ஈவெண்ட் அப்படின்னா அதை வந்து மிகைப்படுத்தி எழுதக்கூடாது. ரொம்ப அதிகமாக மிகைப்படுத்தாம கண்டென்ட்டை நடந்தது அப்படி வந்துட்டு ரிப்போர்ட்டாக கொடுக்கணும். ஸோ இதுதான் வந்துட்டு ரிப்போர்ட் ரைட்டிங். 6 கொஸ்டின் வந்து பார்த்துக்கோங்க. என்னென்ன கொஸ்டின், வாட், வென், வேர், ஒய், ஹூ, ஹவு, இந்த இதுக்கு ஆன்சர் வந்துட்டு ரிப்போர்ட்டில் இருக்கணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக மாடல்ஸ் அப்படின்னா என்ன? மாடல் வெர்ப் அப்படிங்கிறது எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா மாடாலிட்டி அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. மாடல் வெர்ப் அப்படிங்கிறத எதை இண்டிகேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா மாடாலிட்டினா என்ன? எபிலிட்டி, பெர்மிஷன், ரெக்வெஸ்ட், லைக்லிஹுட், கெப்பாசிட்டி, சஜஷன், ஒரு ஆர்டர் போடுறது, அப்ளிகேஷன், ஒரு அட்வைஸ் கொடுக்கறது, இந்த மாதிரியான இடத்துலலாம் நம்ம அந்த மாடல்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். அப்போது இந்த மாடல்ஸ் அப்படிங்கிறது என்னென்ன இருக்கும் அப்படின்னா நான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லிட்டே போகிறேன். மாடல்ஸ் அப்படின்னா அதோட மாடல் வெர்ப்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னா கேன், ஹுட், மே, மைட், வில், வுட், ஷால், ஷுட், மஸ்ட், ஆட் டு, நீட், டேர், யூஸ்டு டு, ஹாவ் டு, இது எல்லாமே வந்துட்டு நம்ம மாடல் வெர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாடல் அப்படிங்கிறது வந்துட்டு என்னன்னா ஒரு பர்சனை பொறுத்தோ இல்லை நிறைய சப்ஜெக்ட் வந்தாலோ இந்த மாடல்ஸ் வந்துட்டு மாறாது. ஓகேவா? மாறாமல் அப்படியே தான் இருக்கும். ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் லைன் பார்த்துக்கோங்க. மாடல்ஸ் எப்போ மாறாது? பர்சன் அல்லது சப்ஜெக்டோட எத்தனை நம்பர் வந்தாலும் இந்த மாடல்ஸ்ங்கிறது அதுக்கேற்ற மாதிரி மாறாது. ஓகேவா? அடுத்ததா சில எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். When I was a child, I could climb trees easily, but now I can't. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா ஹுட் கிளைம்ப் அப்படிங்கிறது வருது. இது வந்து என்னன்னா பாஸ்டில் அவங்களுடைய எபிலிட்டியை பற்றி சொல்லுது. அப்போ நம்ம வந்துட்டு ஹுட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். கேன் வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஐ கேன் கிளைம் ட்ரீஸ் அப்படின்னு யூஸ் பண்ணக்கூடாது. இது வந்து அவங்களுடைய பாஸ்டில் அவங்களுடைய எபிலிட்டியை வந்துட்டு சொல்லுது. ஸோ அதனால ஹுட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். ஐ கேன் வின் திஸ் சிங்கிங் கான்டெஸ்ட். ஸோ இது வந்து டெட்டர்மினேஷன், ஒரு முடிவு எடுக்கிறாங்க. நான் வந்து கண்டிப்பாக சிங்கிங் கான்டெஸ்ட்டில் வின் பண்ணுவேன்னு ஒரு டெட்டர்மினேஷன் சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதனால நம்ம வந்து கேன் யூஸ் பண்ணுறோம். இது வந்து பாஸ்டில் வரல. யூ ஷுட். ஸோ இது வந்து நீங்கள் வந்து நிறைய தடவை ரீட் பண்ணி பாருங்கள். ரீட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஞாபகம் வரும். எக்ஸாம் ஹால்லையே உங்களுக்கு தெரியலனாலும் நீங்கள் அந்த கொஸ்டினை ஒவ்வொரு ஆன்சரோடையும் ரிப்பீட்டடாக ரீட் பண்ணி பாருங்கள். ஸோ மோஸ்ட் அடாப்டிவாக வந்துட்டு உங்களுக்கு எது இதாகுதோ நீங்கள் அப்படி கூட கெஸ் பண்ணி போகலாம். இன்கேஸ் உங்களுக்கு கிராமர் தெரியல, கிராமர் வராது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த மாதிரி வந்துட்டு போட்டு பாருங்கள். ஓகேவா? அது மாதிரி கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. கேன்னா எங்கே வரணும், ஹுட்னா எங்கே வரணும், ஷுட்னா எங்கே வரணும், மஸ்ட்னா எங்கே வரணும், இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாகவே புரிஞ்சுக்கலாம். ஸோ அதையும் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஷுட்டு, மஸ்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். கேன், ஹுட்டெல்லாம் முடியுமா அந்த டவுட்டில் இருக்குங்களா, அந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஸோ மே அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுற இடத்துல யூஸ் பண்ணுவோம். மே, மைட்டெல்லாம் அந்த மாதிரி பார்த்து நீங்கள் சென்டென்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் எக்ஸாமில் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் பண்ணிக்கோங்க. ஓகேவா?
அடுத்து பாருங்க, யூ ஷுட் பை திஸ் புக், இட் இஸ் ஒர்த் பையிங். நீ வந்து கண்டிப்பாக இந்த புக்கை வாங்கலாம், இது வந்துட்டு உனக்கு நீ வாங்குறனால ஒர்த்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அட்வைஸ் அல்லது சஜஷன் கொடுக்குற இடத்துல நம்ம ஷுட் யூஸ் பண்ணுறோம். ப்ரெசன்ட் எபிலிட்டி, இந்த ப்ரெசன்ட் அதாவது ப்ரெசென்ட்டில் நடக்கக்கூடிய எபிலிட்டி, நம்ம மேலே டெட்டர்மினேஷன் பார்த்தோம்ல, ஸோ அதே டைப் தான் இதுவும். பூங்கோதை கேன் ஸ்பீக் செவரல் லாங்குவேஜஸ், ஓகேவா. ஸோ அவளால் பேச முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஐ ஸ்வேர் ஐ ஷால் நாட் டெல் லைஸ் அகைன். ஸோ ப்ராமிஸ் பண்ணுற இடத்துல ஐ ஷேல் வரக்கூடாது. அதனால் ஏன்னா நான் வந்து திரும்ப வந்து பொய் சொல்ல மாட்டேன்னு தான் சொல்ல வராங்க. ஸோ அதனால் ஐ ஷேல் நாட் அப்படிங்கிறது போடணும். மை ஃபாதர் யூஸ்டு டு பிளே பேட்மிண்டன் இன் த ஈவினிங்ஸ் வென் ஹி வாஸ் அட் காலேஜ். ஸோ இது வந்து பாஸ்ட் ஹேபிட்டை வந்துட்டு சொல்லுது. இங்கே வந்து யூஸ்டு டு அப்படின்னு சொல்லிட்டு போடுறோம். யூ மஸ்ட் டூ அஸ் ஐ சே. ஸோ மஸ்ட் அப்படிங்கிறது நம்ம கமாண்ட் பண்ணுற இடத்துல நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். மேங்கிறது ரெக்வஸ்டில் வருது. கேன்ங்கிறது பாசிபிலிட்டி, டெட்டர்மினேஷன் இந்த மாதிரி பிளேஸ்லலாம் வரும். ஸோ இதையும் கூட பார்த்துக்கோங்க. கேன்ங்கிறது எந்தெந்த பிளேஸில் வரலாம், டெட்டர்மினேஷன், ப்ராமிஸ், கமாண்ட், ரெக்வஸ்ட் இந்த மாதிரி கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்படி வேணாலும் கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணலாம், நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ரெடி ஆகிக்கோங்க. அடுத்து வி ஆட் டு ப்ரிசர்வ் அவர் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். ஸோ நம்ம வந்துட்டு அது வந்து நம்மளுடைய கடமை, கடமைங்கிற இடத்துல ஆட் டு அப்படிங்கக்கூடிய வேர்டை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம், ஓகேவா. ஸோ அடுத்த வீடியோவில் வந்துட்டு நம்ம ரிமைனிங்கை பார்க்கலாம். 10th வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய லெசனாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 58 பக்கம் 60 பக்கம் வந்துட்டு இருக்குது ப்ரோஸ் மட்டுமே. ஸோ முடிஞ்ச அளவு நான் ட்ரை பண்ணுறேன். டைம் இருக்கும்போதெல்லாம் நான் உங்களுக்கு போட்டு விட்டுறேன். 2 நாளாக போட முடியல. முடிஞ்ச அளவுக்கு நான் டைம் இருக்கும்போதெல்லாம் உங்களுக்கு போட்டு விட்டுறேன் எக்ஸாமுக்குள்ளே. தேங்க்யூ.